கடவுளுடைய சித்தம் பூமியில தன்னால அரங்கேறுமா? கடவுள் விரும்புறதுனாலே அது நடந்துருமா அப்படின்னா அது நடக்கிறது இல்ல. அப்படி நடக்கிறதா இருந்தா இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள்லாம் காரணம் யாரு? கடவுள். அவர் தான் ஜெயமா இருக்கார். ஒழுங்கா செஞ்சிருக்கலாம்ல. இப்போ இந்த பூமிக்கு கடவுள் கடவுள் அல்ல, இந்த பூமிக்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் தான் கடவுளாக இருக்கிறீர்கள். அவர் வானத்துக்கு கடவுள், நீ இந்த பூமிக்கு கடவுள். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கிறோம் தெரியுமா? அவங்க என்ன இப்படி பார்த்துட்டாங்க, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்கன்னு உட்கார்ந்து வருத்தப்பட்டு. ஒரு ஆசிரியர் சொல்றார், ஒரு முதலாளி சொல்றார், ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள், பெற்றோர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த ஒப்பீனியன் அடிப்படையில் தான் நாம என்ன பண்றோம்? நம்முடைய அடையாளத்தை உருவாக்குகிறோம். உன்னை குறித்து மற்றவங்க என்ன சொல்றாங்கங்கிற அந்த மதிப்பீட்டின் அந்த வார்த்தையின் அடிப்படையில் உன்னை மதிப்பிடாத, உன்னை உண்டாக்கின, உன்னை படைச்ச நான் உன் மதிப்பை சொல்றேன், நான் உன் அடையாளத்தை சொல்றேன். You are God's. Identity determine your action. உங்க அடையாளத்திலிருந்து தான் உங்கள் செயல்பாடுகள் வருகிறதே தவிர உங்கள் செயல்பாட்டிலிருந்து உங்கள் அடையாளங்களை உருவாக்க வேண்டியது இல்லை. வாழ்க்கை ரொம்ப நாளா மாறாம இருக்குதுன்னா நீங்க ஏதோ ஒரு தவறான ஒப்பீனியனை, அடையாளத்தை நீங்க நம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்மளுடைய ஆக்ஷனை மாத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், உங்க ஆக்ஷனை மாத்தாதீங்க, உங்களுடைய ஐடென்டிட்டியை மாத்துங்க. Gospel means is restoring your identity. உங்களுடைய இழந்த அடையாளத்தை உங்களுக்கு மீண்டும் தருவதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. உங்களுடைய உடல் வலிமை, உருவ வலிமை, தீசாலித்தனம் இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு உங்களுக்குள்ள நீங்க உங்களை யாருன்னு நம்புறீங்களோ அதுதான் பெரிய காரியங்களாக இருக்கு. சொல்லுங்க, நீங்க யார்? இந்த தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லுவோம், ராஜா நான் தான் கடவுள். அவர் பெரிய சாமி, நீங்க சின்ன சாமி. நீங்க வெறும் ஆசாமி கிடையாது, பெரிய சாமி பெத்த சின்ன சாமி, வாயா சாமி. உங்கள் அனுபவங்களை நீங்க நம்புறதை விட்டுட்டு, ஊர் சொன்னது, உணர்வு சொன்னதெல்லாம் விட்டுட்டு தேவன் சொன்னதுதான் சத்தியம் நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ரொம்ப ஆசைப்படுறது மட்டும் இல்ல, ஆசைப்படுறது எதையும் நம்மளால அடைய முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசைப்படுறத அடைய முடியும். பைபிள் சொல்ற ஒரு பெரிய உண்மை, நான் அதை 100க்கு 100 நம்புறேன். ஒரு மனிதன், அதுவும் தேவனுடைய பிள்ளையாய் ஒரு நீதிமான் விரும்புகிறது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் பைபிளில் இன்னொன்று சொல்லியிருக்குது, ஒருத்தன் விரும்புவானா ஒன்றுமே அவன் வாழ்க்கையில் நட. யார் தெரியுமா? சோம்பேறி விரும்பியும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ விரும்புறது தப்பு இல்லை, விரும்புகிறத பெற முடியாதுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம விரும்புகிறோன்னா அந்த விருப்பத்துக்கு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். கடவுள் கூட இருக்கிறார், நம்முடைய ஸ்டெப்ஸை உறுதிப்படுத்துறதுக்கு அவர் கூட இருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவர் கூட இருக்கிறாரு. ஆனால் நாம் சில நடவடிக்கைகளை என்ன பண்ணணும், செய்யணும். அதுதான் ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஜெபம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் இந்த பூமியில் தேவன் தாமாக ஒன்றையும் செய்ய மாட்டார். நம்புறீங்களா? இதுதான் உண்மை. ஏன்னா ப்ரேயருங்கிறது தேவனுக்கு மனிதன் இந்த பூமியில் அவர் கிரியை செய்ய அவன் அனுமதி கொடுக்குறான். நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க கடவுளுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணுமா? கடவுள் வந்து அவரை அதை பண்ணிட்டு போக மாட்டாரா? அது மட்டும் உண்மைன்னா நம்ம அனுமதிலாம் அவருக்கு ஒன்றும் தேவையில்லைங்க, அவர் என்ன செய்யணுங்கிறத செஞ்சிருதுங்கிறது மட்டும் உண்மைன்னா இந்நேரம் இந்த பூமி சொர்க்கமாக மாறி இருக்கும். ஏன் அது மாறலைன்னா அது அப்படி நடக்காது. இயேசு சொல்கிறாரு, பரம்பண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் திருநெல்வேலியிலேயும் செய்யப்படுவதாக. நான் கேட்குறேன், அவர் சித்தம் தன்னாலேயே நடக்கும்னா என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ சித்தம் தானாக நடக்காது. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம்,
அப்புறம் எதுக்கு இயேசு ஜெபம் பண்ணாரு, இல்லை ஜெபம் பண்ண ஏன் சொல்லி கொடுத்தாரு? சில பேர் கேட்குறாங்க, ஏன் பிரதர் இந்த உலகம் இப்படி இருக்கு? ஒரு நோய், மரணம், பலகீனம், இந்த உலகத்தை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கலங்க, இது இப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிற உணர்வு எத்தனை பேருக்கு வந்திருக்கு? கைத்துக்குங்க பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இது ஏன் இப்படி இருக்குது, இது மாறணுங்கிற உணர்வு எத்தனை பேருக்கு வந்திருக்கு? எத்தனை பேருக்கு வந்திருக்கா? எப்படி மாறும்? நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சில கிறிஸ்தவங்க என்ன பேசிட்டாங்கன்னா, அது கர்த்தருடைய சித்தம் பிரதர், எல்லாம் 2ஆம் வருகையில் சரியாக போயிடும், எல்லாம் 2ஆம் வருகையில் சரியாக போயிடும், இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கு போனால் எல்லாம் சரியாயிடும். கிறிஸ்தவங்க கையில் இருக்கிற தீர்வு 2. ஒன்று அவர் வரணும், இல்லைன்னா நான் போகணும். நீங்கள் அதை நம்புறீங்களா? அதான் தீர்வு நீங்கள் நம்புறீங்களா? ராக் ஜீசஸில் யாராவது அப்படி உட்காந்துருக்கீங்களா? அது தீர்வாக இருந்தால் நம்ம வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. தினமும் உட்காந்து இயேசுவே வாரும் 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 ஐயா அப்படின்ட்டே இருக்கணும். இல்லைன்னா இன்னொரு ஜெபம் பண்ணணும். ஒன்று எப்போது நீர் வருவீர், இல்லைன்னா என்ன ஜெபம் பண்ணலாம்? எப்போது என்னை எடுப்பீர், எப்போது என்னை எடுப்பீர், இந்த ஜெபம் பண்ணணும். இப்போ இந்த 2மே கிடையாதுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். எத்தனை பேர் வந்துட்டீங்க? என்ன பிரதர் எல்லாரும் மத்தியானம் வந்துடுவாங்க, திங்கக்கிழமை காலையில் வந்துடுவாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு வரமாட்டாங்கிறீங்க நீங்கள். இயேசு எப்போ வருவார்னு மிக அழகான ஒரு புரிதலை வேதவசனம் நமக்கு கொடுத்துருக்கு. என்ன புரிதல்னா, சிம்பிளாக சொல்லியிருக்குது. தேவனுடைய மணவாட்டி, அவருடைய சபை அலங்காரமாய் பூரண நிறைவோடு இருக்கும் பொழுது பொண்ணு ரெடி அப்படின்னோடனே மாப்பிள்ளை வந்துடுவார். சிம்பிளுங்க, அவ்வளோதான். ஆனால் பொண்ணு ரெடியாக இப்போ இருக்கா? பொண்ணு புண்ணு மாதிரி இருக்கு, மணவாட்டி மாவாட்டி மாதிரி இருக்கு. நம்மளை வச்சே சொல்லிடலாம் அவர் எப்போ வருவார் அப்படின்ட்டு. சபை ஃபுல் க்ளோரியில் இருக்கும், ஃபுல் மகிமையில் நிரம்பி இருக்கும். அந்த பொண்ணை பார்த்து, சபைங்கிற பொண்ணை பார்த்து உலகம் ஓரக்கண்ணால் சைட் அடிக்கும், எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ அப்படின்ட்டு. அன்னைக்கு வருவார் அவர், எழுதி வச்சுக்கோ. இப்போ உங்களை பார்த்து சைட் அடிக்குது உலகம், ஐயோ பாவம், பரிதாபம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையும் சபையும் இருக்குது. ஈசாக்கை பார்த்து பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க? பொறாமப்பட்டாங்க. நான் சொல்கிறேன், என்னைக்கு அம்பானி உங்களை பார்த்து பொறாமப்படுறானோ அன்னைக்கு இயேசு வருவார். என்னைக்கு எலன் மஸ்க் உங்கள் அப்பாயின்மெண்ட்டை கேட்குறாரோ அன்னைக்கு இயேசு வருவார். பாரியா, மற்றவங்கெல்லாம் வருகையின் அடையாளங்கள்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் எப்போங்க நடக்கும்? பொண்ணு ரெடியானதான் நடக்கும். பொண்ணு ரெடியாகாமல் ஒரு பச்சை பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா சைல்டு மேரேஜ்னு உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. கரெக்ட் இல்லையா? ஒரு ஆமாம் சொல்லுங்கள், இல்லை சொல்லுங்கள், இல்லை ஏதாவது சொல்லுங்கள். அப்போ இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் நடந்தால் தான் என்ன அதெல்லாம் நடக்கும். அதனால் வருகையை பற்றி பிரசங்கம் பண்ணுறவங்க வருகையை நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் 100க்கு 100 நம்புகிறேன் இயேசு வருகிறார். ஆனால் இப்போதைக்கு இல்லை. அதை வருகையை பற்றி பேசுகிறவங்க கூட என்ன அவங்க பாருங்கள், 10 வருஷம் 20 வருஷத்துக்கு திட்டம்லாம் போட்டு ப்ராஜெக்ட்லாம் பண்ணிக்கிட்டு தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? வரப்போகிறார், உனக்கு அந்த காசு தேவையா, என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடு அப்படின்ட்டுதாங்க. அப்பாவி ஜனங்கள் என்ன பண்ணுறது, வேலை வெட்டிக்கு ஒன்றும் போகாமல் இருக்கிற காசை யாருக்காவது அனுப்பி விட்ருது. அவர் நல்ல வீடுகள்லாம் கட்டி நல்ல சூப்பராக இது பண்ணி அருமையாக இருக்கிறாங்க. பாவம் திருவாளர் பொதுஜனம் விசுவாசி தான், ஐயோ பாவம். அது இப்போமாவது பரவாயில்ல, ஒரு டைமில் எந்நேரம் வருவார்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தவங்களாம் இருக்கிறாங்க, வேலை வெட்டிக்கு போகாமல். எப்போ வேணாலும் வருவார் அப்படின்ட்டு. ஒருத்தர் பாருங்கள், வீட்டுக்கு வெறும் காமன் சோறு மட்டும் போட்டிருக்காரு, மேலே எதுவுமே கெட்டலை. என்னன்னு கேட்டால் வருது தெரியணும்ல அப்படிங்கார். ஊதும்போது நான் வேறு எந்த ரூமுக்குள்ளேயாவது மாட்டிக்கிட்டோம்னா போக வேண்டாமா ஐயா அப்படின்னு அப்படியே இருந்துருக்குறாங்க. என்ன மாதிரிலாம் இருந்திருக்காங்க பாருங்கள். நாம் நம்புகிறோம் ராஜாதி ராஜா வருவார். ஆமேன் ஆமேன். எப்படி வருவார்னா, பார்த்தியா என் ஆள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வருவார். இப்போ வந்தார்னா, ஓஹோ பாவப்பட்ட இந்த பாவைக்கு வாழ்வு கொடுக்க வந்தவரே, ஊனமற்ற இந்த பெண்ணுக்கு ஏதோ வாழ்வு கொடுக்க வந்திருக்காரு போல அப்படின்ட்டு. அது முதல் வாட்டி வந்துட்டார். எல்லாத்துக்கும் தீர்வை ஏற்படுத்திட்டு வச்சுட்டு போயிட்டார். அலங்கார பொருள்லாம் வச்சுட்டு போயிட்டார்.
எல்லாத்தையும் எடுத்துக்கோ, உடுத்திக்கோ, ரெடியாயிரு, என் நேரமும் நான் வருவேன் அப்படின்ட்டு போயிருக்கிறார். ஆமென். அதனால இயேசு வருகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு வருகிறார். எங்கள் சபையில் அதை நம்புகிறோம். ஆனால் நான் ரெடி ஆகாமல் அவர் வர முடியாது. ஆமென். ஸோ இதுதான் விஷயம். இப்படி தான் நடக்க போகுது. அப்போ உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல எங்கேயும் செய்யப்படுவதாக, பூமியிலையும் செய்யப்படுவதாக. இப்போ கடவுளுடைய சித்தம் பூமியில் தன்னால் அரங்கேறுமா? கடவுள் விரும்புறதுனாலே அது நடந்துருமா அப்படின்னா அது நடக்கிறது இல்லை. அப்படி நடக்கிறதா இருந்தால் இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யார்? கடவுள். அவர் தான் செய்யாமல் இருக்கார். ஒழுங்காக செஞ்சுருக்கலாம்ல, ஒழுங்காக பண்ணலாம்ல, ஏன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. இப்போது இந்த பூமிக்கு கடவுள் கடவுள் அல்ல, இந்த பூமிக்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் தான் கடவுளாக இருக்கிறீர்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பூமியின் கடவுளே. முதல் மனுஷனாகி ஆதாமை கடவுள் இந்த பூமிக்கு கடவுளாக வைத்தார். அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் சீட்டில் இன்னொருத்தனை கடவுளாக உட்கார வச்சுட்டான். அதனால தான் மீட்பு நடைபெற வேண்டியது இருந்தது. மீட்பு என்ன பண்ணுது? மனுஷன் இழந்த சீட்டை மறுபடியும் பிடிச்சி மனுஷனுக்கே கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆமென். இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? மனிதனின் பிரதிநிதியாக வந்த கிறிஸ்து அந்த அதிகாரத்தை திருப்பி எடுத்துக்கொண்டு இப்பொழுது மனுஷனுக்கு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் என்ன கேட்குறார் பாருங்க. சங்கீதம் 82, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இதுக்கு பேர் என்ன பேர்? சவுண்டா பேசுங்க, ஏதாச்சும் சத்தமா. தேவ சபை, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம். இதில் இந்த தமிழில் தேவர்கள்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ புரிய மாட்டேங்குது. அதுவும் நம்ம ஊரில் தேவர்கள்னால் வேறு மாதிரி ஆகிடும். ஓஹோ, இது தேவர்கள், அந்ததா, அது அந்த தேவர்கள் பற்றி இல்லை. இது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. God stand in the divine assembly, he judges among the gods. அப்போ நீங்கள் யார்? எங்க காட் ஒருத்தர் தானே. ஆனால் ஜட்ஜஸ் அமாங் த காட்ஸ்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய சபையிலே தேவன் எழுந்தருளி தேவர்கள் நடுவில் என்ன அர்த்தம்? கடவுள்களுக்கு நடுவில் கடவுள் பேசி கொண்டிருக்கிறார். புரிஞ்சான்னு தெரியலையே, எல்லாம் சொல்லுங்க. கடவுள்கள் நடுவில் கடவுள் பேசி கொண்டிருக்கிறார். அவர் பெரிய சாமி, நீங்கள் சின்ன சாமி, நீங்கள் வெறும் ஆசாமி கிடையாது. ஆமென். பெரிய சாமி பெத்த சின்ன சாமி. இதை யாரோ ஒருத்தர் பேசுகிறாருன்னா இல்லை, பைபிளில் இருக்குது. யாரும் விளக்கமே கொடுக்க வேண்டியதில்லை. எவ்வளோ அழகாக இருக்குது. த டிவைன் அசம்பிளி, இதுக்கு பேர் என்னது? டிவைன் அசம்பிளி. அண்ட் ஹி ஜட்ஜஸ் அமாங் த காட்ஸ். டிவைன் பீயிங், காட்ஸ். கடவுள்களுக்கு நடுவிலே கடவுள் உரையாடுகிறார், கடவுள்களுக்கு நடுவிலே கடவுள் பேசுகிறார். பாருங்க, உங்களை எவ்வளோ மதிப்பாக பைபிள் பேச பாருங்க. உங்களையும் ஒரு கடவுளாகவே சொல்லுது. யானை குட்டி போட்டால் அதுக்கு பேர் என்னது? யானை குட்டி. சிங்கம் குட்டி போட்டால் சிங்க குட்டின்னு தான் சொல்கிறோம். அதில் ஏதாவது தப்பு இருக்கா? சிங்கம் பூனை குட்டி போட்டால் தான் சம்திங் ராங்கு. சிங்கத்துக்கு போய் பூனை குட்டி பிறந்திருக்கு, இது ஏதோ நல்ல தொடர்பு மாதிரி தெரியலையே, டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிங்கத்துக்கு பிறந்தால் அதுக்கு பேர் என்னது தான்? சிங்க குட்டி தான். அப்போ இப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா எதிலிருந்து எது வருதோ அதுதான். அப்போ கடவுள்லேருந்து மனுஷன் வந்தான்னா மனுஷனுக்கு பேர் என்னதுதான்? கடவுள் தான். யா நீ கடவுள். ஆமென். அவர் வானத்துக்கு கடவுள், நீ இந்த பூமிக்கு கடவுள். சங்கீதம் 115:16 போடுங்க. இதை திருப்பி வாசிப்போம். இப்போ நான் இப்போ சொல்கிறதுக்கெல்லாம் யாராவது ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அவ்வளோ வேத வசனத்தினுடைய ரெஃபரன்ஸோடு உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட என்ன பண்ணலாம்? தாராளமாக கேட்கலாம். ஆனால் நான் பண்ணுற பிரசங்கத்தை குறித்து இன்னொருத்தர்கிட்ட டவுட் கேட்கக்கூடாது. புரியுதா? பாலசேகர் இப்படி சொல்லுகிறாரே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதை குறித்து என்கிட்ட தான் கேட்கணும் இல்லையா? என்னுடைய பிரசங்கத்தை குறித்து உங்களுக்கு கேள்வி வந்தால் என்னிடமே கேளுங்கள். ஓகேவா?
இன்னொருத்தர் அதுக்கு விளக்க சொல்ல முடியாது. சரியா? கவனிங்க, இங்கே பாருங்க, வானங்கள் கர்த்தருடையவைகள். The heavens are the heavens of the Lord. பூமியையோ யாருக்கு கொடுத்தார்? மனுபுத்திரருக்கு கொடுத்தார். But the earth he has given to the children of man. அப்போ வானம் யாருடையது? அவர் வானத்துக்கு கடவுள். நீங்க யாரு? இந்த பூமிக்கு நீங்க தான் கடவுள் என்பதை நீங்கள் முதலாவது புரிய வேண்டும். அதனால தான் கடவுள் இந்த டிவைன் அசம்பிளியில் கடவுள்களுக்கு நடுவில் கடவுள் கடந்து வந்து அவர் என்ன பேசுகிறாரு? உங்களுக்கு கொடுத்த பூமி ஏன் இப்படி இருக்கு? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் ஏதாவது செய்ய மாட்டாரா? அவர் சொல்றாரு, அதற்குத்தான்ப்பா உன்னை கடவுளா இந்த பூமியில வச்சிருக்கிறேன், நீ தான் ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறார். நிறைய பேருக்கு இது புரியல. ஏன்னா இது ரொம்ப காலம் சபையோ கிறிஸ்தவ உலகமோ போதிக்காத ஒரு போதனை. அதனால இது டக்குன்னு விளங்குது இல்லை பாருங்க. ஆனால் கவனிங்க, இதைத்தான் பைபிள் முழுசும் பேசுதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ கவனிங்க, நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. 82, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே. தேவர்கள்லாம் என்ன? கடவுள், காட்ஸ். ஓகேவா? அவர் பெரிய ஜி, நீங்க சின்ன ஜி. புரியுதா ஜி? அவர் நியாயம் விசாரிக்கிறார். இப்போ கவனிங்க, நியாயம் விசாரிக்கிறாராம். நம்மளெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு அசம்பிளி நடக்குதுங்க, சட்டசபை நடக்குது. எல்லா ஊர்ல இருந்தும் எம்பிக்கள், வார்டு கவுன்சிலர், சீஃப் மினிஸ்டர் எல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை உட்கார வச்சு தான் கடவுள் பேசிட்டு இருக்கிறார். இட் இஸ் a divine assembly. எல்லாம் சொல்லுங்க, அசம்பிளி. ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்னது? சர்ச் இல்லை, அசம்பிளி கூடி வருது, சட்டசபை கூடி வருதுங்க. ஐயோ, உங்களுக்கு புரியுதான்னு தெரியுமா? அசம்பிளின்னா வேற மாதிரி நினைச்சிடுறாங்க. பாருங்க, இது இட்ஸ் a political word, இட்ஸ் a kingdom word. அதனால தான் சர்ச்சுங்கிறது ஏதோ இவங்க ஆலயம் அப்படின்னு எல்லாம் ஆக்கி வச்சுட்டாங்க. சபை என்றால் எக்லீசியா. எக்லீசியா மீன்ஸ் த கவர்னிங் அசம்பிளி. எக்லீசியானால என்ன அர்த்தம்? அது ஒரு இன்னைக்கு காலையில் நம்முடைய பிரதிநிதியாக இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தமிழக சட்டசபை இன்று கூடுகிறது. அப்புறம் எம்பிக்கள், மாநிலங்களவை என்ன பண்ணுகிறது? மத்தியில் கூடுகிறது, மாநிலங்கள் கூடுகிறது. எப்படி இப்படி கூடுகிறதோ அதுபோல தான் இன்றைக்கி இங்கே வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னா, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் கடவுள் உங்களெல்லாம் பார்த்து எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் சீஃப் மினிஸ்டராகவும் கடவுளாகவும் அவர் பார்க்கிறார். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? ஏன் பிரச்சனை எப்போ தீரும், ஒரு செபத்தை போடுங்க அப்படின்னு வந்திருக்கீங்க. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு உன்னை கூப்பிடல, உன்னை வச்சு ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீக்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். யூ ஆர் அ ப்ராப்ளம் சால்வர். நீ நம்ம எல்லாரும் வரும்போது எப்படி தான் வரோம்? என் கண்ணீரை துடைப்பாரா, என் கடன் மாறுமா, என் வியாதி போகுமா, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா, ஓ இயேசுவே அப்படின்னு தான் வர்றோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா, உன் திருமணம் நடக்குமாங்கிறதுக்கு உன்னை கூப்பிடல, ஊரில் பல பேர் திருமணத்தை நீ தான் நடத்தி வைக்க போகிற. பல பேருடைய திருமணங்கள் உன் மூலமாக தான் நடக்க போகிறது. உன் கடனை தீர்க்கிற அளவுக்கு நான் ஒன்றும் சின்னவர் கிடையாது. ஊரில் இருக்கிற பல பேருடைய பண பிரச்சனைகளை நீ தீர்க்க போகிறாய். ஆமென். யூ ஆர் அ ப்ராப்ளம் சால்வர், யூ ஆர் அ காட். நமக்கு தெரியல, நம்ம என்ன, நம்ம ஒரு அப்பாவி ஜீவன் மாதிரி, ஆண்டவரே ஒரு ஏதாவது துண்டு போடுங்க ஆண்டவரே, ரொட்டி துண்டு, அதை எடுத்துட்டு போயிடுது ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி தான் வரோம். அவர் சொல்றாரு, நீ ரொட்டி துண்டை சாப்பிடும் நாய்க்குட்டி கிடையாது, டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடுகிற பிள்ளையாக நீ இருக்கிறாய். ஆமென். ஓ, யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் மோஸ்ட் ஹை. எப்படி இப்போ நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியுது இல்லை சிலருக்கு? என்ன பிரதர், வியாதி போவாதா? அப்போ வியாதி போகிறதுக்கு உங்களை கூப்பிடல, வியாதியற்ற உலகத்தை உண்டாக்குறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்லாம் மாறுமா? ஐயோ, நீங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது. உங்கள் ஏரியாவே உங்கள் மூலமாக தான் மாறப்போகுது. அதுக்கான ஆள் நீங்கள். நான் சொல்கிறேன், இந்த சபை ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான், இது ஹாஸ்பிட்டல் கிடையாது.
வெறும் பிணியாளிகளை சுகமாக்குறதுக்கு. இது மெடிக்கல் காலேஜ், சுகமாக்குகிறவர்களை உருவாக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜாக இது இருக்கிறது. இங்கிருந்து போய் நீங்கள் நிறைய பேர் சுகமாக்க போறீங்க. கடவுள் அந்த பிக்சரோட தான் உங்களை என்னை அழைக்கிறார். நல்லா கவனிங்க. சில நேரம் இப்படி சொல்லும்போது நமக்கு என்ன தோணும்? பிரதர், என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னு தான் தோணும். அதுதான் காட்ஸ் லாங்குவேஜ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இதுதான் கடவுளின் மொழி. ஒரு பிள்ளை கூட இல்லை, அவனை கூப்பிட்டு கடவுள் என்ன சொல்லணும்? அழாத சாராளே, அழாத ஆபிரகாமே, அழாத ஆம்பளை பிள்ளை தரேன் அப்படின்னு சொல்லணும். இல்லை, நியாயமாக அதானே சொல்லணும். அழாதப்பா, அழாத, வயதான காலத்திலேயும் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நான் தருவேன், அழாத ஆபிரகாமே, அழாத அதான் சொல்லணும். அவர் பாருங்க, அவனை கூப்பிட்டு உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், உன்னை அநேக ஜாதிகளுக்கு தாயாக்குவேன். You are the father of many nations, you are the mother of many nations. என்னங்க, பிள்ளை கேட்டால் பிள்ளை கொடுக்கணும். அவர் சொல்கிறாரு, கேட்டதை கொடுக்குற அளவுக்கு நான் சின்ன ஆள் கிடையாது, நீ கேட்டதுக்கும் கற்பனை செய்கிறதுக்கும் மேலான ஒரு அழைப்பை உன் வாழ்க்கையில் நான் வச்சிருக்கிறேன். அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிடுறேன். இன்னைக்கு காலையில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில பேர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்காக கடவுள் வச்சிருக்கிற திட்டத்தை இன்றைக்கு காலையில் சொல்கிறேன். உங்கள் கற்பனையில் கூட அது வராத அளவுக்கு ஒரு உயரிய திட்டத்தை, உயரிய கனவை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கார். என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடவுள் உதவி செய்வாரா? அப்படி ஒரு செழிப்பு எனக்கு கிடைக்குமா? நீங்கள் வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், ஸ்கூல் ஃபீஸ் என்ன, ஸ்கூலே நீங்கள் கட்டுவீங்க. அந்த அளவுக்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதற்கான அழைப்பை பெறதான் அவர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆமாம், அதுதான் சுவிசேஷம், அதுதான் சுவிசேஷம். மீனை கூட பிடிக்க முடியாத ஒரு ஆளை கூப்பிட்டு நீ மனுஷனை பிடிக்கிறவனாக்குவாய் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அதான் காஸ்பல். அவனுக்கு வெறும் மீனை மட்டும் கொடுக்கல, வாழ்க்கையில் மீனிங்கையே கொடுத்தார். ஆமென். வெறும் சோறு போடுறவர் கிடையாதுங்க, வாழ்க்கைக்கான நோக்கத்தை தருகிறவர், வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தருகிற ஆண்டவரிடத்தில் இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இது புரியணும். இது இல்லை, இது வெறும் அரிசி பொறுப்பில் முடிஞ்சு விடுகிற ஒரு சுவிசேஷம் அல்ல. இது ஏதோ வாழ்க்கையில் சில தேவைகளோடு முடிஞ்சு விடுகிற ஒரு சுவிசேஷம் அல்ல. கடவுள் உங்களையே தேவையை சந்திக்கக்கூடிய நபராக, உங்கள் கையே வாரி இறைக்கும் கையாக வைப்பதுதான் அவருடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. ஆமென். இப்போ கவனிங்க, இப்போ கடவுளோடு பேசுகிறார். புகழ்ச்சி நல்லது தான், வீண் புகழ்ச்சி தான் தப்பு. இல்லாத சொல்கிறது தான் அது வீண் புகழ்ச்சி. ஆனால் என்னவா இருக்கிறோன்னு சொன்னால் அது பேர் புகழ்ச்சி கிடையாது, அது நிஜம். நான் இன்னைக்கு காலையில் நிஜத்தை சொல்கிறேன். நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் காப்பாற்ற போகும் இரட்சகர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். You are the savior, you are the light. நீங்கள் ஒளியில் வாழுபவர்கள் அல்ல, ஒளியாய் வாழுபவர்கள். நீங்கள் வெறும் சுவைப்பவர்கள் அல்ல, சுவையாய் இருப்பவர்கள். அதுதான் கதைங்க. கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தால் அந்த கதை அப்படி தான் இருக்குது. நம்ம ஏதோ சின்ன கதையாக அந்த கதை என்ன பண்ணல, முடியவே இல்லை, அது வேறு மாதிரி ஆச்சு. எனக்கு புரியுது, உங்களுடைய தேவைகள், கஷ்டங்கள், சில காரியங்கள் சின்னது கூட இப்போ பெருசாக இருக்குது. அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் புரியாமலாம் ஒரு பிரசங்கம் பண்ணல, அதெல்லாம் புரியுது. ஆனால் இந்த பெரிய விஷயம் உங்களுக்கு புரியும்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்ராகவே இருக்காது. நான் தான் சொல்கிறேன், நான் என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாத போது என் மனதிலே கடவுள் தந்த படம் இதுதான். ஒரு நாள் வருது, பல 100 பல 1000 பிள்ளைகளுக்கு நீ கட்டுவாய் அப்படிங்கிறது தான். நடக்குதா இல்லையா? இன்றைக்கி அது நடக்குதா இல்லையா? நான் ஏதோ என் குழந்தைக்கானது ஒன்று நடந்துட்டா அப்படிங்கிறதுல கடவுளை ஷார்ட் பண்ணலை நான். டோன்ட் லிமிட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தாதிருங்கள், அவர் மகா பெரியவராய் இருக்கிறார். ஆமென். அவர் மகா உயர்ந்தவராய் அவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அந்த கான்வர்சேஷனை பாருங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். He judge among the gods. நியாயம் விசாரிக்கிறார். ஒரு சட்டசபை, ஒரு அசம்பிளி கூடி இருக்கு. இப்போ கடவுள் பேசுகிறார். இப்போ அந்த அசம்பிளியில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உட்காந்துருக்கிறீங்க. என்ன பேசுகிறாருன்னு கவனிங்க.
எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். ஏன் இப்படி மனுஷங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க? ஏன் ஏழைகள் இப்படி இருக்கிறாங்க? திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் எல்லாம் இப்படி கிடக்குறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிறார். சார் என்ன சொல்கிறீங்க? ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணுமா? அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறார். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். என்னங்க, கடவுள் எனக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு பார்த்தா கடவுளுடைய உரையாடல் இங்கே வேற மாதிரி இருக்குது. அவர் என்ன பேசுகிறாரு? கடவுளோடு அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? எப்பா, இந்த பூமிக்கு உன்னை கடவுளாக நான் வச்சுருக்கிறேன். இங்கு ஏழைகள் திக்கற்ற பிள்ளைவைகள் விதவைகள், இங்கே எளியவர்கள் பலவீனர்கள், நீ பார்க்குற எல்லா பிரச்சனையும் இருக்கு பாரு, இதுக்கு தீர்வை நீ தான் உண்டு பண்ணணும், அதுக்காக தான் நான் உன்னை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஆம் த ப்ராப்ளம் சால்வர். ஆமென். யூ ஆர் அ சால்வர், யூ ஆர் அ சொல்யூஷன் மேக்கர். இது நிஜமா? இது இப்படி சாத்தியமாக முடியுமா? அவர் சொல்கிறார் பாருங்க, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. எல்லாம் ஃபவுண்டேஷன் ஷேக் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா மனிதனுக்கு தான் யாருங்கிறது தெரியல. நான் யார் எனக்கு எதுவும் தெரியல, அந்த மாதிரி தான் உட்காந்துருக்குறான். இப்போ கடவுள் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் யாருன்னு சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் தேவர்கள் என்றும், I said you are சின்னசாமி, you are gods. ஆமென். உங்களை பிலீவர்ன்ட்டோ உங்களை இன்னைக்கு என்னெல்லாமோ சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பிலீவர்னு சொன்னால் கூட நல்ல வார்த்தை தான். கடவுள் உங்களை எப்படி பார்க்குறார்? பைபிள் கடவுள் உங்களை எப்படி பார்க்குறாருன்னு சொல்லுது. கடவுளாகவே பார்க்குறார். மற்றவங்களாம் உங்களை வேறு வேறு மாதிரி பார்க்கலாம், வேறு வேறு மாதிரி உங்களை குறித்து பேசலாம். நம்ம எல்லோரும் உட்காந்து எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கிறோம் தெரியுமா? அவங்க என்னை இப்படி பார்த்துட்டாங்க, அவங்க என்னை இப்படி பேசிட்டாங்கன்னு உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? நம்முடைய ஐடென்டிட்டியை மனிதனுடைய வார்த்தையிலிருந்து நாம் உருவாக்குகிறோம். நம்முடைய அடையாளத்தை அல்லது நாம் யார் என்கிற அந்த கருத்தை நாம் எதிலிருந்து உருவாக்குறோம்? மற்றவங்க சொல்கிற வார்த்தையிலிருந்து என்ன பண்ணுறோம்? உருவாக்குறோம். அது முக்காவாசி நேரம் எப்படி இருக்குது? எதிர்மறையாக நெகட்டிவாகவே இருக்குது. நீலாம் அப்படின்றாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. யாரோ சொல்கிறாங்க, ஒரு ஆசிரியர் சொல்கிறார், ஒரு முதலாளி சொல்கிறார், ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள், பெற்றோர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த ஒப்பீனியன் அடிப்படையில் தான் நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய அடையாளத்தை உருவாக்குகிறோம். பாருங்கள், நல்ல ஒப்பீனியன் சொல்ல வேண்டியது அவசியம். ஆமென். இப்போ சபையில் இருக்கிறோம், ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொருத்தர் சில குட் ஒப்பீனியன் சொல்ல தான் நல்ல ஒரு கம்யூனிட்டி என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உருவாக ஆரம்பிக்கும். நீ அப்படிலாம் நினைக்காதப்பா, நீ இப்படிப்பா, நீ அவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை, இப்படி நம்ம சொல்லி நம்ம வளர்க்கணும் ஒரு கம்யூனிட்டியை. இப்போது சில நேரத்தில் அதுக்கு சாத்தியம் இல்லாத போது நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உன்னை குறித்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிற அந்த மதிப்பீட்டின் அந்த வார்த்தையின் அடிப்படையில் உன்னை மதிப்பிடாத, உன்னை உண்டாக்கின, உன்னை படைச்ச, உன்னை சிருஷ்டித்த நான் உன் மதிப்பை சொல்கிறேன், நான் உன் அடையாளத்தை சொல்கிறேன். யூ ஆர் காட்ஸ். ஆமென். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். நான் உங்களை என்னன்னு சொல்கிறேன்? அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் தேவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவர்கள். கடவுள், சின்னசாமி, சின்னஜி அப்படின்னு யார் சொன்னா? எந்த பிரசங்க யாரும் சொல்லலை, அறிவியல் உலகம் சொல்லலை, ஆன்மீக உலகம் சொல்லலை, உங்களை படைத்த கடவுள், உங்களை படைத்த அப்பா சாமி சொல்றாரு, நீ அப்பாவி இல்லப்பா, நீ சாமி.
நீங்கள் தேவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவர்கள். நம்முடைய இந்த கிறிஸ்டியன் டீச்சிங்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் அதை கவனிங்க இன்னைக்கு சொல்கிறத. நம்ம யாருமே ஏன் தேவர்களாக வாழலை, தேவர் தன்மைகள் ஏன் வெளிப்படலை, அதனால் நாம் யாருமே நம்மளை தேவர்கள் என்ன பண்ணலை, நம்பலை. ஆனால் பைபிள் நமக்கு எப்படி சொல்லி தருதுன்னா, நடந்து கொண்டதுக்கு அப்புறம் நீ நம்பு அப்படி சொல்லலை, நீ நம்பினதுக்கு அப்புறம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய யுவர் ஆக்ஷன் கம் ஃப்ரம் யுவர் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி டிட்டர்மைன் யுவர் ஆக்ஷன். உங்கள் அடையாளத்திலிருந்து தான் உங்கள் செயல்பாடுகள் வருகிறதே தவிர உங்கள் செயல்பாட்டிலிருந்து உங்கள் அடையாளங்களை உருவாக்க வேண்டியது இல்லை. இட்ஸ் ஹூ வி ஆர் டிட்டர்மைன்ஸ் வாட் வி டூ. நாம் யார் என்பதுதான் நம்முடைய நடத்தையை தீர்மானிக்கிறதே தவிர நம்முடைய நடத்தையிலிருந்து நாம் யார் என்கிற முடிவுக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இப்படி சொல்கிறேனே, மாங்காயே காய்க்கலை, ஆனாலும் அதுக்கு பெயர் மாமரம்தான். தேங்காயே இல்லை, ஆனாலும் அதுக்கு பேர் என்னது தான், தென்னை மரம் தான். இப்போ காய்ச்சாதான் அதுக்கு அடையாளம் இல்லை, அதுக்கு அடையாளம் இருக்கிறதுனால காய்க்கும். புரியுதா? இப்போ நாம் ஏன் நம்மளை பாவின்னே நம்புகிறோம்? ஏன்னா அதான் கணக்கு இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. ஒன்றா ரெண்டா செய்தது, அது பெரிய லிஸ்ட் இருக்கு. அதனால் எத்தனை பேர் வந்து நீ நீதிமான்னு சொன்னால் கூட பரவாயில்ல பிரதர், ரொம்ப ஆறுதலாக பேசுகிறீங்க, ஆனால் எனக்கு தான் ஒரு மாறுதலும் இல்லை. உண்மையாக உண்மை இல்லை. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் பேர் தானே. ஏன்னா நம்முடைய நடவடிக்கையிலிருந்து தான் நம்முடைய அடையாளத்தை நம்ம எப்போவுமே எடுக்கிறோம். அந்த இடத்துல தான் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். பிசாசுனுடைய வஞ்சனை எதில் இருக்குன்னா, உங்கள் செயல்பாட்டை வச்சு தான் உங்கள் அடையாளத்தை சொல்லுவான். நீ இப்படிலாம் பண்ணல, அப்போ நீ இப்படி தான் அப்படின்ட்டுருவான். உடனே நம்மளும் அப்படின்னு போயிடும். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நீ இப்படி நடந்து கொண்டிருக்கலாம், நீ இப்படி செய்திருக்கலாம், நீ இன்னைக்கு ரொம்ப கீழான ஒரு இடத்துல நீ வாழ்ந்துட்டு இருந்தாலும் உன் அடையாளம் கடவுள், கடவுள் என்பது தான். எல்லாம் சொல்லுங்க, என் செயலில் இருந்து, சத்தமாக சொல்லுங்க, என் செயலில் இருந்து என் அடையாளத்தை நான் பெற மாட்டேன். மனிதர்களின் கருத்துக்களில் இருந்து என் அடையாளத்தை நான் பெற மாட்டேன். ஆமென். இயேசுவை பற்றி அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னான். ஒருத்தன் லூசுன்னா, ஒருத்தன் பெயல்செபுல்னா, ஒருத்தன் செத்து போன யோவானின் ஆவின்னா, எலியான்னா, எரோமியான்னா, என்னெல்லாமோ சொன்னான். ஆனால் இந்த ஒப்பீனியனை வச்சு இயேசு வாழலை. ஒரு நாள் வானம் திறக்கப்பட்டது, தேவன் பேசினார், நீர் என் நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன். பாருங்க, the identity come from your creators because the manufacturers know only the products. ஒரு பொருளை உண்டாக்கினவருக்கு தான் அந்த பொருளை பற்றி நல்லா தெரியும். உங்களை உண்டாக்குனவர் உங்களை பற்றி சொல்றாரு பாருங்க, அதுதான் நிஜத்திலும் நிஜமானதாக இருக்கிறது. மற்றதெல்லாம் போலி, அது ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ரொம்ப முக்கியம். ஐடென்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். என்னைக்கெல்லாம் நம்முடைய அடையாளத்தை மறக்கிறோமோ அன்றைக்கு வேறு விதமாய் வாழ ஆரம்பிப்போம். என்றைக்கெல்லாம் நம்முடைய அடையாளம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறதோ அன்றைக்கு வல்லமையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். வல்லமை கூட எப்படி வெளிப்படும்னா, உங்கள் அடையாளத்தை குறித்த கான்சியஸ் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கும்போது அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஐ ஆம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நான் அவர் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாய் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா உங்களை அறியாமலே சுகம் உங்கள் பாடியில இருந்து மற்றவங்களுக்கு பாய ஆரம்பிக்கும். உங்களை அறியாமலே வல்லமை ஜனங்களுக்குள்ளே போகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். As a man thinketh, so is he. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ இருக்கிறது மாறணும்னா நினைவுகள் மாறணும். நினைவுகள் மாறினால் நடத்தைகள் மாற ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் நம்ம ரொம்ப காலமாக எதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க? நடத்தையை மாற்றுறதுக்கு. பாவி பாவின்னு சொல்லி
பரிசுத்தத்தை எதிர்பார்த்தா எப்படி வரும்? தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கன்ஃபார்ம் பண்ணி அனுப்புவாங்க. என்ன கன்ஃபார்ம்? கண்டிப்பாக நீ பாவி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாங்க? பாவியுடைய டியூட்டி என்னது? பாவஞ்சேரி தான். அப்புறம் அடுத்த சண்டே இன்னும் நினைத்து கொண்டு இருக்கிறாய், நான் ஒன்றுமே நினைக்கல சார் அப்படின்னு இன்னும் அடின்னு அடிச்சு அப்புறம் இன்னும் ஆழமாக உள்ள என்ன பண்ணிட்டோம், அது இறங்கிடும். அப்புறம் அடுத்த ஆள் அப்புறம் உறுதியாயிரும், நம்ம இப்படித்தான் அப்படிங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடுவோம், வந்துடுவோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை இருக்கும்னா, உங்களுக்கு சுவிசேஷம் கிடைக்கும்னா, முதல்ல உங்கள் அடையாளத்தை சுவிசேஷம் மாற்றுகிறது. உங்கள் செயல் அல்ல, உங்கள் அடையாளம் முதல்ல மாறுது. உங்கள் நடவடிக்கை அல்ல, உங்கள் நினைவுகள் மாறுகிறது, உங்கள் நம்பிக்கைகள் மாறுகிறது. நான் சொல்றேன், வேர் மாற்றப்பட்டால் விளைவுகளும் கனிகளும் நிச்சயமாய் மாற்றப்படும் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். அதனால பைபிள் ரெண்டு விஷயத்தை ரொம்ப உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்குது. ஒன்று கடவுள் யார், இன்னொன்று நீங்கள் யார். Who am I in Christ Jesus? இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் யாராய் இருக்கிறேன். நான் யார்? நான் யார்? நான் சொல்கிறேன், நீங்கள் சாமி, நீங்கள் கடவுள், நீங்கள் நீதிமான், நீங்கள் புது சிருஷ்டி, எல்லாவற்றையும் செய்ய வலிமை படைத்தவர்கள், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் வெற்றிகரமான ஒரு நபர். ஆமென். இன்னைக்கு பைபிளை படிச்சிங்கனாலே ஒவ்வொரு ஸ்கிரிப்சரும் ஒன்று கடவுள் யாருன்னு சொல்லும், இல்லைன்னா நீங்கள் யாருன்னு சொல்லும். கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அதுதான் மிரர். எல்லாம் சொல்லுங்கள், காட்ஸ் வேர்ட் இஸ் அ மிரர். ஏன்னா உங்கள் முகம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்ணாடியை பார்க்கணும். கண்ணாடியை பார்க்கும்போது எது தெரியும்? உங்கள் முகம் உங்களுக்கு தெரியும். நேச்சுரல் கண்ணாடியை பார்த்தா இந்த பிசிக்கல் முகம் தெரியும். இந்த கண்ணாடி பார்த்தா உள்ள நீங்க யாரா இருக்கிறீங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். It shows your real identity in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் நிஜமான அடையாளங்கள் என்ன என்பதை இது உங்களுக்கு சொல்லி தருகிறது. அடையாளம் மட்டும் மாறுச்சுன்னா வாழ்க்கை அடியோடு மாறும். நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். 19 வயது இருக்கும் பொழுது இந்த வேதத்தை திறந்து நான் பார்த்தபோது இந்த வேதம் என்னை குறித்து எனக்கு ஒரு புதிய அடையாளத்தை சொன்னது. தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். You are a winner, you are not a sinner. நீ பாவி கிடையாது, நீ பரிதாபமான ஆளு கிடையாது, நீ கடவுளுடைய மகன். கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். அவ்வளவுதான். It changes my identity. இது என்னுடைய நம்பிக்கையை, என் நினைவுகளை எல்லாம் உடைச்சிச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து வேற இதெல்லாமோ கேட்டேன். இது உருப்படாது. சித்திரை அப்பன் தெருவில் என்ன சித்திரை மாதம் பிறந்தேன் நான். புரியுதா? என் நட்சத்திரம் சரியில்லை, நான் பிறந்த நேரம் சரியில்லை. அதே மாதிரி வீட்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. அதை ஆதாரமாகவும் எடுத்துக்கிட்டாங்க. இதனால தான் இப்படி யாபேஸ் மாதிரி தான் துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை விரிவாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். உங்க வாழ்க்கை ரொம்ப நாளாக மாறாமல் இருக்குதுன்னா நீங்க ஏதோ ஒரு தவறான ஒப்பீனியனை, அடையாளத்தை நீங்க நம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்மளுடைய ஆக்ஷனை மாத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், உங்க ஆக்ஷனை மாத்தாதீங்க, உங்களுடைய ஐடென்டிட்டியை மாத்துங்க, உங்க அடையாளத்தை மாத்துங்க. நீங்க யாருன்னு நம்பிக்கொண்டிருக்கிற அதை மாத்துங்க. அதை மாத்தினாலே இது நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கடவுள் யாரை சந்திச்சாலும் அந்த மனுஷங்கிட்ட முதல்ல என்ன பேசுறாரு தெரியுமா? அடையாளம். எல்லாம் சொல்லுங்க, அடையாளம். கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. சார் என்னையா கூப்பிட்டீங்க? யார்? நானா? நான் பயந்தாங்கொழிங்க. அது உனக்கு ஊர் சொன்னது. இன்னொன்று அது உன் உணர்வு சொன்னது. நான் உன்னை உண்டாக்கினவர் சொல்லுகிறேன். You are the man of mighty man of warrior. You are the mighty man of warrior. எக்ஸாம்ல தோத்து போயிட்டங்க, அதனால நான் ஃபெயிலியருங்க. யார் சொன்னா? நீ உன் நடவடிக்கையிலிருந்து உன் அடையாளத்தை பெறுகிறாய். எக்ஸாம்ல நீ தோத்ததுனால தோல்வி உன் அடையாளம் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்ததினாலே வெற்றி உங்கள் அடையாளமா இருக்கிறது. You are a winner.
நீங்க மட்டும் உங்க அடையாளத்தில் நின்று பாருங்க, எல்லாமே மாறும், எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். உங்களை குறித்து கருத்து சொல்லியிருப்பாங்களே, கருத்து கந்தசாமி கொஞ்சம் பேர், அவங்கெல்லாம் சாரி சார், தப்பாக சொல்லிட்டேன் சார்னு சொன்ன ஒப்பீனியனை திருப்பி எடுக்கிற நாட்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நிறைய சொந்தக்காரங்க பழைய ஆட்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, எனக்கு அப்பமே தெரியும் தம்பி நல்லா வருவாப்பில், அப்பமே தெரியும். இந்த சுனாமி வந்த பிறகு நிறைய பேர் சொல்லாங்க தெரியுமா, கர்த்தர் எனக்கு அலையலையாக காண்பித்தார் அப்படிமாங்க. வந்தபோது ஒன்றும் சொல்லுது காணும். எங்கள் கேலண்டரில் பாருங்கள், அலையலையாக படம் போட்டிருக்கோம், கர்த்தர் எங்களுக்கு அப்பமே காண்பிச்சேன். இந்த பின்னாடி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், whose report you believe? Whose report you believe? I believe the reports of God. I believe the Creator's reports. Amen. யார் சொல்கிறத நீங்கள் நம்ப போகிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ சும்மா கிடையாது ஏதோ பைபிள் ஏதோ ஒரு பிரசங்கம், அப்படி கிடையாது. பைபிளை தூக்குறீங்கன்னா, வார்த்தையை கேட்குறீங்கன்னா சும்மா கிடையாது. கடவுள் உங்களை கடவுளாகவே பார்க்கிறார், உங்களை ஒரு இரட்சகனாக பார்க்கிறார், உங்களை ஒரு மீட்பராகவே பார்க்கிறார், உங்களை ஒளி என்று சொல்லுகிறார், உங்களை உப்பு என்று அழைக்கிறார். கடவுளை குறித்து எதெல்லாம் பைபிள் சொல்லுதோ அதை அப்படியே திருப்பி மனுஷனை பற்றி சொல்லியிருக்கு. எத்தனை வசனம் உங்களுக்கு சொல்லணும் அப்படி? நம்ம கடவுளை பார்த்து சொல்கிறோம், உமக்கொப்பானவர் யார் சொல்கிறோமா? பாட்டு படிக்கிறோமா? உமக்கொப்பானவர் யார்? போடுங்க போடுங்க, மியூசிக் வேகமாக போடுங்க, பாடுறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு உபாகமத்தில், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், யூ ஆர் பிளெஸட், நீ பாக்கியவான். தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு நிகரானவன் யார்? உனக்கு சமமானவன் யார்? நிறைய பேர் பிரதர் ரொம்ப பெருமையாக பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. பெருமையாக பேசலை, அருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். இப்படிலாம் யாராவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளை உயர்த்தக்கூடாது. நம்மளை உயர்த்தலைங்க, கடவுள் நம்மளை உயர்த்துறாதுங்க, அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களே உங்களை எதையாவது உயர்வாக நினச்சிக்கோங்க, வசதிக்கோங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். கடவுள் தன் ஜனத்தை பார்த்து பேசுறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு நிகர் யார்? யூ ஆர் யூனிக் பர்சன். உனக்கு சமமா யாருமே கிடையாது, உனக்கு நிகரா யாருமே கிடையாது. நீ ஒரு நிகரற்றவன், ஒப்பில்லாதவன். என்னைக்காவது அப்படி உங்களை உணர்ந்திருக்கீங்களா? இந்த உணர்வு இல்லாதனால தான் நம்ம யாரையாவது பார்த்துட்டு இருக்கோம், அவனை போல இல்லையே, இவங்களை போல நான் இல்லையே, அந்த கண்ட்ரியில் நான் பிறக்கலையே, அந்த படிப்பு நான் படிக்கலையேன்னு ஏன் யோசிக்கிறோம்? தாழ்வு மனப்பான்மை தான் யோசிச்சுட்டு இருக்கோம் உட்காந்து. ஆனால் என்னைக்காவது நான் நிகரற்றவன், ஐ ஆம் யூனிக் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அந்த தாழ்வு மனப்பான்மையை உடஞ்சி போயிடும். என்னை தேவன் தனித்துவம் உள்ளவனாய் உண்டாக்கி இருக்கிறார். யாரெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத போய் அதனுடைய ரூட்டை போய் பாருங்க. அவர்களெல்லாம் தங்கள் அடையாளத்தை தெளிவாய் அறிந்து வைத்தவர்கள். இதுதான் உண்மையான எஜுகேஷன். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், தட் இஸ் எ ரியல் எஜுகேஷன். படித்தவங்கெல்லாம் சாதிக்க போகிறது கிடையாது. யாரெல்லாம் தங்கள் அடையாளங்களை தெரிகிறார்களோ அவர்கள் அடைய வேண்டியதை அடைவார்கள், சாதிக்க வேண்டியதை சாதிப்பார்கள், முடிக்க வேண்டியதை அவர்கள் முடிப்பார்கள். கல்வியினுடைய நோக்கமே அவனுடைய பொட்டென்ஷியலை, அவனுடைய ரியல் திங்ஸை அவனுக்கு அடையாளப்படுத்துறது தான். சம்பந்தமே இல்லாத ஒன்றை போய் அவனுக்குள்ள திணிக்கிறது இல்லை, அவனுக்குள்ள ஏற்கனவே இருக்கிறத எடுத்து காட்டுவதுதான் கல்வியாக இருக்கிறது. யார் வேணாலும் பாருங்கள், அவங்க அடையாளத்தில் அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க. திஸ் இஸ் மை ஐடென்டிட்டி. நடக்குது நடக்கலை, உண்டாகச்சு உண்டாகலை, அது ரெண்டாவது. முதல்ல இதான் நான். நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவான். எப்படிங்க சொல்கிறீங்க? கொஞ்சம் கடன் இருக்குது, சத்தமாக சொல்லிடாதீங்க, கொடுத்தவன் வந்துடுவான். பேங்க் லோன்லாம் வேறு போட்டிருக்கேன். யாரா பணக்காரன் யாரா சத்தம் போட்டதுங்க? யார்டா சத்தம் போட்டது? வேதவசனம் சொல்லுது, தட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி. இப்போ நம்ம என்னன்னா, நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லைங்கிறதுனால அந்த அடையாளத்தை நம்ம வச்சுக்காமல் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், அந்த அடையாளத்தை வச்சுக்கோங்க, அந்த வாழ்க்கை உண்டாக ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான், நான் நிகரற்றவன், நான் பாக்கியவான், எனக்கு ஒப்பா யாருமே இல்லை. அப்படியே சொல்லுங்க, எனக்கு ஒப்பா யாருமே கிடையாது. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எனக்கு ஒப்பா யாருமே இல்லை. யாருமே உங்கள் புகழன்னா
வசனத்தை எடுத்து நீங்களே புகழ்ந்துக்கோங்க. யாருமே எனக்கு குறித்து 4 நல்ல வார்த்தை சொல்லவே மாட்டேங்காங்க, பரவாயில்ல, நல்ல வார்த்தை 1000 அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, அதை எடுத்து நீங்க சொல்லுங்க. மற்றவர்கள் என்னை அங்கீகரித்ததுக்கு பிறகு எனக்கு அடையாளம் வரவில்லை. வசனத்தினால் என்னை நான் அங்கீகரித்த போதுதான் எனக்கு அடையாளங்கள் வந்தது. ஆமென். இந்த ஊரெல்லாம் என்னைக்கு சொல்லுதோ அன்னைக்கு இன்னைக்குன்னா கண்டிப்பா சொல்லாது. ஆனா உண்டாக்கினவர் சொல்லிவிட்டார். அவர் சொன்னதை நான் சொல்ல போகிறேன், அவர் சொன்னதை நான் நம்ப போகிறேன். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ கடவுள் ஒரு மனுஷனை சந்திச்சு அவன்கிட்ட பேசும்போது அவர் பேசுகிற வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. He restoring his identity. Gospel means is restoring your identity. உங்களுடைய இழந்த அடையாளத்தை உங்களுக்கு மீண்டும் தருவதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆனால் மனுஷன் எல்லாத்தையும் இழந்த உடனே தன் அடையாளத்தை மாத்துறான். அடையாளத்தை மாத்திட்டு என்ன சொல்றான்? நான் குமாரன் அல்ல, நான் யாரு? கூலிக்காரன். ஏன்? நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், அதனால இப்ப நான் யாரு? குமாரன் என்று சொல்ல பாத்திரன் அல்ல, கூலிக்காரன் அப்படின்ட்டு. ஆனால் அப்பா சொல்றாரு, அம்புட்டையும் இழந்தாலும் பிள்ளைதான், உன் அடையாளத்தை நான் என்னைக்குமே மாற்ற மாட்டேன். ஆமென். அது மாற்றவே முடியாது. உங்களுக்கு பிறந்த பிள்ளை கோர்ட்டுக்கே போய் கேஸ் போட்டாலும் பிள்ளை இல்லைங்கிறத மாற்ற முடியாது. ஆமென். சட்டத்தாலேயும் அது மாற்ற முடியாது. ஏன்? அது அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே. அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, ரொம்ப முக்கியம். உங்களை குறித்த அந்த அடையாளத்தை தேவன் பேசுகிறார். கவனிங்க 82:5. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். எதை அறியலை, எதை உணரலை, தாங்கள் யார், தங்கள் அடையாளங்கள் என்ன, இதை என்ன பண்ணாமல் இருக்கிறாங்க? அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தட் மீன்ஸ் இருட்டு, அடையாளம் தெரியாத இருளிலே அவர்கள் இருக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. கடவுள் சொல்றாரு, நீங்கள் 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 தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். You are gods indeed, all of you are the son of the most high. உன்னதமானவரின் மக்கள், ராஜா விட்டு பிள்ளைங்கிறார் உங்களை பார்த்து. ஆமென். அரச குடும்பத்தின் வாரிசுகள் என்று சொல்லுகிறார், அரசனின் பிள்ளை என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். முதல்ல இதை உங்க நினைவுள்ள கொண்டு வந்து பாருங்க. நான் ஒரு அரசனின் மகன். இதெல்லாம் பேசுங்க. முதல்ல சொல்லுங்க, நான் ஒரு அரசனின் மகன், நான் ஒரு இளவரசன். கடவுளுக்கு முன்பாக நான் ஒரு இளவரசன். ஆமென். என்னங்க இப்படி நீங்கள் எப்படி இவ்வளோ கெத்து காட்டுற மாதிரி சொல்கிறீங்களே அப்படிங்கிற. அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர் நம்மை பாவங்களை கழுவி, அது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இயேசுவின் ரத்தம் பாவங்களை கழுவி இருக்கிறது, அவ்வளோதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்மளை கழுவின ரத்தம் பாவங்களை மட்டும் கழுவலை, இப்போ என்ன பண்ணியிருக்குது? நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அது மாற்றி இருக்கிறது. ஆமென். ராஜாக்களாக ஆசாரியர்களாக அது மாற்றி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் அடையாளத்தை மீட்டு தந்திருக்கிறது. I am a king, I am a queen. Amen. நீங்க ஒரு ராஜாவாக ராணியாக அழைக்கப்படுகிறீர்கள். That's your identity. இப்போ கிரீடம் இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வரப்போகுது. நாடே இல்லை, வீடே இல்லை, நான் ஒரு ராஜாவா? எல்லாம் உங்களுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க, எல்லாம் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்குதுங்க. ஆமென். இப்போ யோசித்து பாருங்க, ராஜா கையை வச்சா ராங்கா போகுமா? ஆனால் இப்போ எல்லாம் ராங்கா போகுது. காரணம் என்ன? நம்ம கூஜான்னு நினச்சி கை வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு கூஜா பிரதர், ஞாயிற்றுக்கிழமை கூட சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆனால் நான் ராஜா, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா நீங்கள் வச்சதெல்லாம் தொடங்க ஆரம்பிக்கும். ஆமென். சொல்லுங்க, நான் ராஜா. ஆமென். யாருங்க உங்களுக்கு இப்படி சொன்னா? யாருங்க இப்படி பேசுனா? கள்ள உபதேசம் அப்படிம்பாங்க. சொல்லுங்க, இதான் நல்ல உபதேசம், என்னை வாழ வைக்கிற உபதேசம், என்னை உயர்த்துகிற உபதேசம். கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்றேன்.
அக்கார்டிங் த வேர்ட் ஆஃப் காட். மேனுஃபேக்சரர்ஸ் மேனுவல்ல இருந்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இது ஒரு மத புத்தகம் கிடையாது. இட்ஸ் அ மேனுஃபேக்சரர்ஸ் மேனுவல். ஒரு பொருளை படைச்சவர் ஒரு பொருளை செஞ்சுட்டு அந்த பொருள் கூட என்ன கொடுக்குறாங்க, ஒரு மேனுவல் தராங்க. அந்த பொருளை பற்றிய விவரங்கள் அதில் இருக்குது. அது மாதிரி மனுஷனை படைச்ச கடவுள் ஒரு மேனுவல் கொடுத்துருக்கிறார். அதில் சொல்லியிருக்குது நீ ராஜா அப்படின்ட்டு, அதில் சொல்லியிருக்குது நீ சாமி அப்படின்ட்டு, அதில் சொல்லியிருக்குது நீ ஜெயிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். இப்போ உங்கள் அனுபவங்களை நீங்கள் நம்புறதை விட்டுட்டு, ஊர் சொன்னது உணர்வு சொன்னதெல்லாம் விட்டுட்டு, தேவன் சொன்னது தான் சத்தியம் நீங்கள் நின்னீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதனால ரோமரில் பவுல் சொல்கிறார், மனிதர் அனைவரும் பொய்யர், தேவன் ஒருவரே சத்தியபரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொன்ன வார்த்தைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்னை படைச்சவர் என்னை உண்டாக்குனவர் சொல்லிட்டார், நான் அவர் நேசகுமாரன், நான் அவர் நேசகுமாரத்தி, நான் அவருடைய ராஜாத்தி, நான் அவருடைய பார்வையில் விசேஷமானவன். இந்த அடையாளத்தில் வாழ ஆரம்பிங்க. யாருமே என்னை புகழ்ந்து நான் கேட்டதே இல்லை சின்ன வயசுல இருந்து. ஆனால் முதல்ல ஒருத்தர் சொன்னதை நான் கேட்டேன், நீ என் நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன். உங்கள் அடையாளத்தை புரிஞ்சுக்கோங்க. எனக்காக கிறிஸ்து மரித்தார், எனக்காக கிறிஸ்து எழுந்தார், எனக்காக கடவுள் இறங்கி ஒரு செயலை செஞ்சிருப்பாருன்னா நான் சாதாரணமான ஆள் கிடையாது, நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது. பொன்னினாலும் வெள்ளியினாலும் அவர் உங்களை மீட்டெடுக்கவில்லை. ஏன்? ஏன்னா நீங்கள் அதை விட விலை கூட. தங்கத்தை கொடுத்தாலும் இந்த தங்கத்தை வாங்க முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா உங்கள் மதிப்பு? அதான் விஷயம். இப்போ நம்ம ஒரு காசுக்கு நான் பெறாதவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்கிறாரு, எப்பா காசு கொடுத்துலாம் உன்னை வாங்க முடியாது, நீ கடவுள், உன்னை எப்படி காசு கொடுத்து வாங்க முடியும்? உன்னை காசு கொடுத்து வாங்கவே முடியாது, என்ன கொடுத்தா தான் உன்னை வாங்க முடியும். அதனால தான் நான் என்ன கொண்டு கொடுக்க வேண்டியதாகிப்போச்சு. ஒரு பொருளுடைய மதிப்பு அதற்கு செலுத்தப்படும் விலையை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு பொருளுடைய மதிப்பு என்பது அதற்காக கொடுக்கப்படுகிற செலுத்தப்படுகிற தொகையை வைத்து மதிப்பிடப்படுகிறது. அப்போ உங்கள் மேலே ஒரு ப்ரைஸ் டேக் இருக்குது, அதை எடுத்து பார்த்தா blood of Jesus அப்படின்னு எழுதிருக்கு. That's your price, that's your value. இது நீங்கள் நம்புறீங்களா? இதை யாரும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. இதை முதல்ல நீங்கள் உங்கள் இருதயத்தில் நம்புங்க. உங்களை சுற்றியில் இருக்கிறவங்களாம் சீக்கிரமாக நம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது நம்புங்களேன், யாராவது சொல்லுங்களேன்றோம். ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சாதிக்கும் போதுமே சொல்ல மாட்டாங்க, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிம்பாங்க. என்னமோ இவர் பெருசாக பண்ண மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அவர் சொன்னதை நீங்கள் நம்பி பாருங்க, தப்பான அபிப்பிராயமும் மாறும், புதிய அபிப்பிராயங்களும் உருவாகும். ஆமேன். உங்கள் மேலே போடப்பட்டிருக்கிற எல்லா ஃபால்ஸ் இமேஜஸை கிழிச்சு தூக்கி தூர போடுற நாட்களை கடவுள் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலேயும் கீர்த்தியும் புகழ்ச்சியையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ நான் அதிகமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் அவுட்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆவிக்குரிய பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் ரொம்ப கூடுதலாக ஒர்க் பண்ண ஒரு ஏரியா இருக்கும்னா அதுக்கு பேர் அடையாளம். எல்லாம் சொல்லுங்கள், அடையாளம். நம்ம பைபிள் எடுத்து பைபிள் உங்களை பற்றி என்னெல்லாம் சொல்லுதோ அதை தினமும் சொல்லுங்கள். ஒரு நோட் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து பேப்பர் கூட வச்சுக்கோங்க, உங்கள் கண்ணாடி பக்கத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க. கடவுள் உங்களை குறித்து சொன்னதை சொல்லிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக பாருங்கள், ஊரும் உலகமும் அதே வார்த்தைகளை சொல்லுவதை பார்க்க ஆரம்பிக்கும். ஆமென். நமக்கு யாரோ ஒருத்தங்க 2 சொல்லிட்டா உடனே உட்காந்து 3 மாதம் அழுதுட்டு இருப்போம். சொல்லிட்டாங்களே, கேட்டாலே ஒரு கேள்வி. அதுதானே ஒரு 10 சோகப்பாட்டை கேட்டுக்கிட்டு அதுக்குன்னு எழுதுறாங்க கொஞ்சம் பேர். சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு போட்டுடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அப்படியே ஓடுது ரொம்ப நாள். எங்கெல்லாம் ஃபெயிலியர் வந்ததுன்னு பாருங்கள், அங்கெல்லாம் அடையாள பிரச்சனை தான் தோல்விக்கான காரணமாக இருந்தது. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போகணுன்னு அங்கே ஒரு 12 பேரை அனுப்பின போது அதில் 10 பேருக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அடையாள பிரச்சனை. அவங்க சொன்னாங்க, அவர்கள் பார்வைக்கு நாங்கள்
எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். வெட்டுக்கிளின்னு யோசித்தான் இவனை, கிராஸ் கோப்பர், தன்னை ஒரு வெட்டுக்கிளி மாதிரி பார்த்துட்டான். அப்போ என்ன பிரச்சனை? ஆஸ் அ மேன் திங்கத் சோ இஸ் ஹி. தன்னை ஒருவன் எப்படி பார்க்கிறானோ அப்படியே வாழ ஆரம்பிக்கிறான். கடவுள் வெட்டுக்கிளின்னா சொன்னார், வெட்டும் உளி வெட்டும் புலி அப்படின்னு சொல்லி அனுப்பினார். கடவுள் என்ன சொன்னாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஒப்பானவன் யார்? உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய். இந்த பிக்சர் அவனுக்குள்ள போல. அவனுக்குள்ள என்ன பிக்சர் இருந்ததுன்னா, வெட்டுக்கிளி. ஏதோ ஒரு சபைக்கு போயிட்டான், அங்கே சொல்லிட்டாங்க, நீ ஒரு புழு, நீ ஒரு பூச்சி, நீ ஒரு சாம்பிராணினே வளர்த்துட்டாங்க பாருங்க. அவன் மண்டை பூரா என்ன ஆயிடுச்சு? தன்னை ஒரு தெள்ளு பூச்சி. அதுவும் பாருங்க, தெள்ளு பூச்சி அப்படின்னா என்னன்னே தெரியாது பாருங்க நிறைய பேருக்கு. நான் ஒரு புழுவையா புழுவையா புழுவையா, ஒரே புழுவையா, ஏ வாயிலே சொல்ல வச்சுட்டாங்க பாருங்க. கழுதை ஆண்டவரே, கழுதை கழுதை, குப்பை ஆண்டவரே, இதே வாயில். ஏதாவது ஒரு இன்டர்வியூல போய் இதை சொல்லி பாருங்களேன், உங்களை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, நான் ஒரு கழுதை, நான் ஒரு குப்பை. வேலை கொடுப்பானா உங்களுக்கு? கழுதை வந்திருக்கிறேன், நான் ஒரு குப்பை ஐயா, எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னா அவன் அப்படி பார்ப்பான், டஸ்ட்பினுக்கு பேர் அப்படின்றான். யாராவது வேலை கொடுப்பாங்களா? ஆனால் யாராவது உங்களை இப்படி சொன்னால் நீங்கள் ஏற்றுருப்பீங்களா? யாராவது வந்து உங்கள்கிட்ட கழுதுன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உதச்சி காட்டியிருப்பீங்க, யாருனே பார்த்தா கழுது. ஆனால் மதத்தினுடைய சக்ஸஸ் என்ன தெரியுமா? நம்ம வாயாலே நம்மளை திட்ட வச்சாங்க பாருங்க, அதுதான் அவனுடைய வெற்றியே. வேற யாராவது சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஏய் என்ன சொன்ன நீ, வந்து பாட்டா காட்டுறேன்டா அப்படின்னு இருப்போம். ஆனால் மதத்தினுடைய சக்ஸஸ் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வாயாலே நம்மளை குறித்து தாழ்வாக பேச வச்சு சொல்ல வச்சாங்க பாருங்க, அங்கே தான் நினைக்கிறாங்க. எல்லா அரண்களையும் உடைச்சி தேவன் ஒரு புதிய அடையாளத்தை உங்களுக்கு எழுதுகிறார். என் வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுகிறாய். நீ எப்சிபா என்றும் பூலா என்றும் அழைக்கப்படுவாய். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமம், நியூ நேம்ஸ், நியூ ஐடென்டிட்டிஸ், அதை உங்களுக்கு ஒரு கொடுக்குற. அப்போ வெட்டுக்கிளின்னு நினச்சனால தான் அவன் போல பாருங்க உள்ள. ஆனால் இன்னும் 2 பேர் இருந்தாங்க, அவங்க எதிரியை வேற மாதிரி பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க தெரியுமா? விடுங்க மோசே, அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு அவன் தான், விடுங்க அவனை, சாப்பிட்டு போடுதான் பாருங்க அப்படின்றான். ஒரு பெரிய ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில் நிறைய காரியங்கள் பேசுகிறாங்க. சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜா? அதான் அந்த ஆராய்ச்சி. எப்போமாவது யோசிச்சிருக்கீங்களா? சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜா? சிங்கத்தை விட உயரமான மிருகம் இருக்கா? சிங்கத்தை விட வலிமையான மிருகம் இருக்கா? வேகமாக ஓடக்கூடியது இருக்கா? புத்திசாலித்தனமானது இருக்கா? இருக்கா? இருக்கு. அப்புறம் எப்படி இவர் ராஜா? இதை விட வலிமையான ஒன்று இருக்கிறது, உயரமானது இருக்கிறது, வெயிட்டானது இருக்குது, புத்திசாலித்தனமானதெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்புறம் எப்படி லயனை வந்து எப்படி ராஜாவாக்குனாங்க? ஏன்னா லயனுக்கு முன்னாடி ஒரு யானை போச்சுன்னா, இந்த லயன் யானை எப்படி பார்க்கும்னா, இட் இஸ் மை லஞ்ச் அப்படின்னு தான் பார்க்குது. ஸோ ஆட்டிடியூட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். உங்கள் மனப்பான்மை தான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. ஆமென். அது யானையை அது பார்த்ததுன்னா பெரிய ஒரு உணவு அப்படின்னு பார்க்கும், பிக் லஞ்ச், ஃபுல் மீல்ஸா. அப்போ உங்களுடைய உடல் வலிமை, உருவ வலிமை, புத்திசாலித்தனம், இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு உங்களுக்குள்ள நீங்க உங்களை யாருன்னு நம்புறீங்களோ அதுதான் பெரிய காரியங்களாக இருக்குது. சொல்லுங்க, நீங்க யாரு? இன்னும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், நான் ராஜா. ஆமென். நான் தான் கடவுள், நான் இந்த உலகத்துக்கு ஒளி, இந்த பூமிக்கு உப்பு. அதில் என்ன தப்பு? ஆமென். சொல்லுங்க. இதுக்கான எந்த செயலும் வழியில் வராட்டானாலும் சொல்லுங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வெளியில் வந்தே தீருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுதாங்க ஆண்டவருடைய மெத்தடு. ஒரு பிள்ளையும் இல்லை, அவனை பார்த்து சொல்கிறாரு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். பிள்ளை பிறந்தா கொஞ்சம் சொல்லலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு பிள்ளை பிறந்தாதான் தகப்பன்னே சொல்ல முடியும். ஆனால் ஒரு பிள்ளையும் கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அவனை பார்த்து சொல்கிறாரு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். இன்னைக்கு காலையிலையும் ஒன்றுமே இல்லைங்கன்னு நின்றுட்டு இருக்கிறோம். நம்மளை பார்த்து தான் சொல்கிறார், நீ ராஜா, நீ ஆள போற, நீ அநேகரை வாழ வைக்க போற, நீ பெரிய கோடீஸ்வரன், யூ ஆர் த மில்லினியர், யூ ஆர் த வின்னர். இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு தேவை காசு கிடையாது, உங்களுக்கு தேவை அடையாளம்.
நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு மட்டும் கொஞ்சம் காசு இருந்தால் நம்ம பெரிய ஆளாயிருவோன்ட்டு. காசு இல்லாமல் காசு பண்ண தெரியாதவனுக்கு காசு இருந்தாலும் காசு பண்ண தெரியாது. இது உங்களுக்கு புரியாது, அரை மணி நேரம் கழித்து புரியும். இல்லைன்னா வீட்டுக்கு போன பிறகு புரியும், இல்லைன்னா அடுத்த வருஷம் புரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், காசு இருந்தால் காசு பண்ணிடுவோம்னு நினைக்கிறோம். அடையாளம் இருந்ததுன்னா உங்ககிட்ட எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதனால தான் சபையில் இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் காசு தான் தேவைன்னா எப்படியாவது பாருங்கள். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போய் ஃபண்டு கொடுத்துட்டு வந்த நமக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டு ரெடி பண்ணி தர முடியாதா? இப்போ போன வாரம் எங்கே போனோம், இங்கேருந்து டீமாக கொஞ்சம் பேர் போய் அங்கே கஷ்டப்படுற சில ஆளுக்கு சில நபர்களுக்கு உதவி செய்யும்படி போயிட்டு வந்தோம். அப்படிலாம் உதவி செஞ்சு காசு கொடுக்க முடியும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ காசு தேவைப்பா, எப்படினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இது பண்ணி ஆளாளுக்கு கொஞ்சம் காசு மட்டும் கொடுத்துடணும் அப்படின்னா பிரச்சனை தீர்ந்துன்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப ஈஸிங்க. மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு 50,000மோ 1,00,000மோ போட்டு தர்றது ரொம்ப ஈஸி. அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்க வச்சு எதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு? ஏன்னா இது காசு பிரச்சனை இல்லை, இது அடையாள பிரச்சனை. பக்கத்து சொல்லுங்கள், காசு பிரச்சனை இல்லைங்க, அடையாள பிரச்சனைங்க. அடையாளம் மாறாமல் 100 கோடி இருந்தாலும் ஏழை ஆகிடுவீங்க. ஆனால் அடையாளம் மாறி 1 ரூபா இருந்தாலும் அதை 100 கோடியாக மாற்றுவீங்க. அதுதான் விஷயமா இருக்குது. தட்ஸ் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஐடென்டிட்டி மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஆமென். எதுக்கு கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ விட்டுறாதீங்க. எது கொடுக்கப்பட்டிருக்கு? ஒவ்வொரு நாளும் இந்த கண்ணாடியை பார்க்கும்போது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஊர் சொல்லாத, உலகம் சொல்லாத, நண்பர்கள் சொல்லாத, உற்றார்கள் சொல்லாத, மதங்கள் சொல்லாத சில அடையாளங்களை தேவன் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பார். இதுதான் நீ அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கும்போது இந்த வேதத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது தேவன் சொன்னார், இதுதான் நீ. ஒரு நாள் பார், இந்த இடத்துக்கு நீ வருவ. ஒரு நாள் பார், இப்படி இருப்ப. அதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது, அதை சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தையின் அடையாளத்தை நம்பினது மாத்திரமே இங்கு வந்து நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது. வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த கை வச்சாலே விளங்காது பிரதர். ஒருத்தர் இப்படியே சொல்கிறாரு, பிரதர் என்ன கூட்டிகிட்டு போகாதீங்க, அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்காரு. அவர் அபிஷேகத்தை அவ்வளோ நம்புகிறாரு. நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, என்னை கூப்பிட்டு போகாதீங்க ப்ளீஸ். எப்படி இருக்கிறார் பாருங்க அவருக்கு. அவரை பற்றி அவருக்கு இருக்கிற அடையாளம் அப்படி இருக்குது. ஆமாம், நல்லா இருப்பீங்க, என்னை விட்டுட்டு போயிருங்க. நீங்கள் உங்களை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக நம்புங்க. இல்லைங்க நான் வச்சேங்க பொத்துன்னு விழுந்துருதுங்க, 10 வாட்டி அப்படி தான் விழும். அடையாளத்தை மாற்றுங்க, விழுந்தது கூட மேலே போய் உட்கார்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. பிசாசு அடிக்கடி உங்களை ஏமாற்றுவான். முதல் மனுஷன் ஆதாம் கிட்டே சொன்னது என்ன? ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன் அப்படிங்கிறான். ஆமாம், இதுக்கு முன்னாடி ரேமன் கோட்டா போட்டுட்டு இருந்த நீ நிர்வாணியாக இருக்கிறேன்னா அவருக்கு இங்கே வா, அதை உனக்கு சொன்னது யார் முதல்ல அப்படியே கேட்குறாரு. அதை உனக்கு அறிவித்தவன். அப்போ சைடு கேப்பில் ஒருத்தன் ஒன்று சொல்லிட்டு போயிட்டான், சேம் பப்பி சேம் அப்படின்ட்டான். உடனே ஆதாம் நம்பிட்டான், நான் சேம் பப்பி சேம் ஆண்டவரே. இதுக்கு முன்னாடி அப்படிதான்டா இருந்த. ஆனால் இதுக்கு முன்னாடி தன்னை நிர்வாணி நான் உணரலை. ஆனால் இவன் இடையில பூந்து அதை போட்டு விட்டு போயிட்டான். குற்ற உணர்வையும் அவமான உணர்வையும் தாழ்வு மனப்பான்மையும் மனுஷனுங்களை கொண்டு வந்து விதைச்சிட்டு போயிட்டான். கடவுள் எம்புட்டோ சொல்லி பார்க்குறாரு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மேலே போட்டு பார்க்குறாரு, மாறின மாதிரியே இல்லை. கடைசியில் பார்த்தாரு, அவர் ட்ரெஸ்ஸை கலத்திட்டாரு. அதான் சிலுவைங்க, அதான் சிலுவை. தட் இஸ் அ கிராஸ். ஏன்னா என்ன சொன்னாலும் வரமாட்டுக்கான். சரி ட்ரெஸ்ஸை போட்டு வாடா அப்படின்னாலும் வரமாட்டுக்கான். அவர் பார்த்தாரு, சரி இது வேறு வழியே கிடையாது, உனக்கு போடுறதை விட நான் கலட்டிடுறேன்னு கலட்டிட்டு அவங்ககிட்ட வந்து இப்போ ஒன்றாயிட்டார். அதான் சிலுவை. தட் இஸ் அ ரெக்கன்சிலேஷன். இப்போ நோ பப்பி ஷேம். ஆமென். இப்போ எந்த ஷேமும் இல்லை, எல்லா ஷேமையும் அவர் உடைச்சிட்டார். ஹி பிரேக் எவ்ரி ஷேம். எல்லாத்தையும் உடைச்சிட்டார். இப்போ வெட்கம் இல்லை, அவமானம் இல்லை, குற்ற உணர்வு இல்லை. தைரியமாய் அவருடைய பிரசன்ன தண்டை வருகிற உணர்வையும் உரிமையும் மனிதனுக்கு அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல் விழுந்து போவீர்கள். என்ன சொல்றாரு? நான் உன்னை என்னெல்லாமோ சொன்னேன், ஆனால் உனக்கு அது என்னன்னே தெரியாத போது
உன் வாழ்க்கை என்னதான் மனுஷனை போல செத்துங்கிறார். மனுஷன் போல தானே சாகணும். நீ சாமிடா, நீ சாகாவரம் பெற்றவன்டா, நீ மனுஷனை போல சாகிறதுக்கு ஒன்ன படைக்கல. மனுஷனை போல செத்து லோக பிரபுக்களின் ஒருவனை போல விழுந்து போயிடலன்னு அர்த்தம். இந்த ஒரு காமன் மேனா, யூ வில் டை லைக் எ மேன். ஆமா, மேன் அப்படிதானே இருப்பான். அவர் சொல்ற இல்லையே, அடையாளம் அது கிடையாத. நீ மரித்ததை உயிர்ப்பிக்கிறவன், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனுடைய பிள்ளையா நீ இருக்கிறான். அதான் உன் அடையாளம். அப்போ இதெல்லாம் நான் சொன்னேன், இதெல்லாம் உனக்கு என்ன பண்ணல தெரியல அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய இதாக இருக்குது பாருங்க. 8வது வசனம், தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் தான் இந்த பூமிக்கு கடவுள்? ஆமென். ஒரு விஷயத்தை சொல்லி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இங்கே தான் ஆரம்பித்தேன். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ பூமியில் அவர் விருப்பம், அவர் நோக்கம் செய்யப்படணும்னா ஒரு மனிதன் தேவை. ஒரு மனிதன் கடவுளோடு உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. அதை ஜெபம்னு சொல்கிறோம். இதெல்லாம் தேவையாக இருக்குது. இதன் வாயிலாகத்தான் அவர் இந்த பூமியில் ஒன்றை செய்ய முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் தாமாக இந்த பூமியில் ஒன்றையும் செய்ய மாட்டார். ஆமென். ஒரு மனிதனுடைய விண்ணப்பத்தின் பேரில், வேண்டுதலின் பேரில் அவர் செயல்படுகிறார். ஏன்னா இந்த பூமி உங்களுடைய பூமி, வானங்கள் கர்த்தருடையது, பூமியையும் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ நாங்கள் வரணும்னா உங்கள் அனுமதி எனக்கு தேவை, உங்கள் அனுமதி எனக்கு தேவை. அப்படி இல்லாமல் நான் வந்தேன்னா நான் உங்களுக்கு தந்ததா அடையாளம் கிடையாது. ஒரு காரை கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, அவர் எங்கேயாவது பார்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் கிஃப்டா? அப்போ நீங்கள் கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். அதே காரில் நீங்கள் போனாலும், ப்ரோ என்ன கொஞ்சம் அந்த கார்னரில் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறேன், கேட்குறேன். அப்போ தான் கொடுத்ததினுடைய அடையாளம். அப்படி தானே? அப்போ மனுஷனுக்குன்னு கொடுத்ததுனால இப்போ மனுஷன் சிலதை தீர்மானிக்கும் அதிகாரத்தை தராரு. அதை மனுஷன் புரிஞ்சுக்கிட்டாலே அவனுக்கு தெரிஞ்சிடும், இந்த பூமியை கடவுள் மாற்ற போகிறதில்ல, நான் கடவுளோடு இணையும் போது இந்த பூமி மாறுகிறது. ஆமென். எல்லாமே என்ன பண்ணுகிறது? மாறுகிறது. ஒரே ஒரு ஸ்கிரிப்சர் மட்டும் பாருங்கள். மத்தேயு 16 பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்குது, இந்த பூமியில் நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும் பரலோகத்தில். இந்த பூமியில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அங்கே பாருங்க, ஐ வில் கிவ் யூ த கீஸ். கீஸ்னா என்ன? அத்தாரிட்டி ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். அண்ட் வாட் எவர் யூ பைண்ட் forbid, declared to be improper and unlawful on earth will have already been bound in heaven, and whatever you loose permit. என்ன சொல்றாரு? இந்த பார்ப்பா உன் கையில தான் சாவி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, சாவி என் கையில தான் இருக்கு. நான் இது ரொம்ப நாள் இது தெரியாம எப்போ திறப்பாங்கன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சாவி உங்க கையில தான் இருக்கு. எப்போ வாயை திறந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாகங்கிறீங்களோ சாவியை போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். when you pray, when you speak, when you declare, நீங்க திறக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் இயேசு சொல்லுது, அவர் ஜெபம் பண்ணின போது வானம் திறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் நின்று பேசலாம்னா வானம் திறக்குது. ஆமென். அப்போ வானத்தை திறந்து வானத்தின் நிறைவுகளை பூமிக்கு கொண்டு வருகிற அதிகாரம் பெற்ற கடவுளாக, ஸ்தானாதிபதிகளாக தேவன் உங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆமென். இது புரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அது எப்படின்னா, தேவன் உங்களை எவ்வளோ வல்லமை உள்ளவங்கள வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? நீ எதுக்கு அனுமதி கொடுக்குறையோ அது அனுமதிக்கப்படும், எதற்கு அனுமதி மறுக்கிறாயோ அதற்கு அனுமதி மறுக்கப்படும். நம்ம ரொம்ப காலமாக என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஆட்டி விற்கிறான் யார் ஒருவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பொம்மலாட்டம்
நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குன்னு பக்தர்கள் பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆட்டமும் நடக்கலை. அவர் சொல்றாரு, நீ அனுமதிக்கிறது அனுமதிக்கப்படும், நீ அனுமதி மறுத்தா அதுக்கு அனுமதி மறுக்கப்படும். இப்போ நம்ம ஊரில் ஒன்று நடக்கணும்னா சட்டசபையில் தீர்மானம் என்ன பண்ணப்படணும்? நிறைவேற்றப்படணும். அப்போ சபையாக சேர்ந்து சபையிலையும் இந்த ஊர்லையும் என்ன நடக்கணும்னு சொல்கிறோமோ அதுதான் நடக்க முடியும். அதற்கு தான் இந்த அசம்பிளி, அதுக்கு தான் இந்த சட்டசபையை தேவன் வைத்திருக்கு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயோ இதுவா நான்? இதுதான் நீங்கள். யூ ஹாவ் அத்தாரிட்டி. ஆமேன். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. எதெல்லாம் நீ அனுமதி கொடுக்குறியோ, பர்மிட், அதெல்லாம் அங்கே வரும். எதற்கெல்லாம் ஃபோர்பிட் பண்ணுறியோ, எதெல்லாம் நீ தடுக்கிறியோ, அதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த புரிதலோடு போங்க, இந்த அடையாள புரிதலோடு போங்க. நான் சொல்கிறேன், எதுக்காகவும் ஏங்கி நிற்க மாட்டீங்க. எல்லாம் உங்கள் பின்னாடி வருகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி எழுந்து நிற்போம். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். டாடி வி பிரைஸ் யூ. ஆமேன். தேங்க் யூ ஃபார் த வேர்ட். தேங்க் யூ ஃபார் த வேர்ட். எத்தனை பேர் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆமேன். ஏதாவது கேட்டிங்களா அவருடைய சத்தத்தை? இன்னும் இது ரொம்ப போகலாம், பட் டைம் இல்லை. இன்னும் பேசலாம். அடையாளத்தை பற்றி பேசுனா ஆண்டாண்டு பேசலாம், அவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்களே ஒர்க் பண்ணலாம். உங்கள் கையில் இருக்கிற பைபிள் எடுத்துக்கோங்க, வாசிங்க. ஒவ்வொரு வசனம் உங்கள் அடையாளத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லுதுங்கிறத எழுதிட்டே வாங்க. சொல்லுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழ பிறந்திருக்கிறேன் நான். பலிகி பெருகுன்னு சொன்னார். பெருக்கம் என்னுடையது. ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பம் பெரியதல்ல, அதை உண்டாக்கின வார்த்தை பெரியது. அதைத்தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அது அந்த ரெவலேஷன் என்னைக்கு உங்களுக்கு அடிக்குதோ அன்னைக்கு அப்ப பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு போயிடும். நமக்கு மெட்டீரியல் திங்ஸ் ரொம்ப பெருசாக தெரியுது, பொருள் உலகம் ரொம்ப பெருசாக தெரியுது. அதனால தான் அதை அடையிறதுக்கு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அதை உண்டாக்கின ஒரு உலகம் இருக்கிறது. அது ஆவிக்குரிய உலகம், அது வார்த்தையின் உலகம், அது ஆவியின் உலகம். அந்த உலகத்தில் நீங்கள் நின்று செயல்பட ஆரம்பிப்பீங்கன்னா, அதனால தான் சொல்கிறார், மலையை பார்த்து பேசுங்கிறார். மலை எவ்வளோ பெருசுங்க, எவ்வளோ உறுதியானதுங்க, அதை பார்த்து எப்படி பேச முடியும்? பேச முடியும். ஏன்னா மலை பெருசு கிடையாது. மலையை உருவாக்கின வார்த்தை அந்த மலையை விட பெரிதானதாக இருக்கிறது. சரீரம் பெரிதானதல்ல, மெட்டீரியல் பெரிதானதல்ல, அதையெல்லாம் கிரியேட் பண்ண வார்த்தை. The world framed by the word of God. இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்போ உண்டாக்கினது பெருசா, உண்டாக்கப்பட்டது பெருசா? உண்டாக்கினது பெருசா, உண்டாக்கப்பட்டது பெருசா? உலகம் பெருசா, வார்த்தை பெருசா? சிம்பிள். இவ்வளோ புரிஞ்சா போதும். இவ்வளோ புரிஞ்சா போதும். வார்த்தை கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். வார்த்தை வரும்போது அவருடைய ஆவி வருகிறது. அவருடைய ஆவியும் அவருடைய வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்யும் போது எல்லா மெட்டீரியலும் உங்கள் காலு கீழே வந்து விழும். இட் வில் சர்வ் யூ. அது உங்களை சேவிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ ஷாகா ரபோ டாலஹாஸே க்ளே மாத்தோ ரோபோலாரா ரீடலஹாஸே பிரேனா ஹான்டிலே பிரேலா காட்டா லாப்ரே ரூடலஹாஸே கேபோ ஷேகே லாப்ரண்டா ஹalleluya hallelujah hallelujah rebo sheklenda la rasekendoro mata lazia terebele. நீ யாருங்கிறது கொஞ்சம் உணருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய செல்ல பிள்ளையா இருக்கிறீர்கள். அவருடைய மடியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய மகனாய் மகளாய், ராஜாக்களாய் ராணிக்களாய், அதிகாரம் பெற்றவர்களாய், கடவுள்களாய் அவர் உங்களை வைத்திருக்கிறார். காமோரா ஷடலா காத்தாரா. இந்த அடையாளத்தை உணர உணர அந்த ஆற்றல் வெளியில வருகிற ஆரம்பிக்கும். எதுவுமே இல்லாம இல்ல, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. எங்கேயோ இருந்து வந்து விழணுங்கிறதுலாம் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கு.
இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை இந்த சரீரத்துக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ரிசரக்ஷன் பவர் உங்க பாடியில தான் இருக்கு, அது வேற எங்கேயுமே இல்லை. அறியாமலும் உணராமலும் நடக்கிறார்கள், அந்தகாரத்திலே இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு காலையில் கடவுளுடைய வார்த்தை உங்க மேலே வரும்பொழுது அந்தகாரம் நீங்குகிறது, இருள் நீங்குகிறது, புதிய வெளிச்சம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் உருவாக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. டாடி, என்னை குறித்து நீங்கள் சொன்ன ஒப்பீனியனுக்காக நன்றி, என்னை குறித்து நீர் சொன்ன கருத்துக்களுக்காக நன்றி, என்னை குறித்து நீர் உரைத்த வார்த்தைகளுக்காக நன்றி. நான் என்னவா இருக்கிறேன், எதுக்காக இருக்கிறேன், இதை பற்றியெல்லாம் நீ காலையில் பேசினதற்காக நன்றி. நான் என்னவாக இருக்கிறேன், நான் எதற்காக இருக்கிறேன், இதையெல்லாம் நீங்கள் சொல்றதற்காக நன்றி. எனக்கு ஏதோ ஒன்று நடக்கணுங்கிறதுக்காக நான் வந்திருந்தாலும் என்னை வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையும் நடப்பிக்க போறீங்கிற உண்மையை இன்னைக்கு காலையில் உணரும்படி செய்ததற்காக நன்றி. கிடைக்குமான்னு நான் வந்திருந்தா கூட என்னை வச்சு தான் வாரி வாரி வழங்குற அளவிற்கு ஒரு செயலை நீர் செய்ய போகிறீர். Oh Father, we praise you. இன்னும் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் தாரும். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில அவர்கள் தங்கள் அடையாளங்களை, கிறிஸ்துவுக்குள் தங்கள் ஸ்தானங்களை, கிறிஸ்துவுக்குள் தங்கள் நிலைகளை இன்னும் ஆழமாய் பார்க்க உதவி செய்யுங்க, இன்னும் கூர்மையாய் பார்க்க உதவி செய்யுங்க. உலகமும் உணர்வுகளும் உறவுகளும் சொன்ன அடையாளத்தை தாண்டி உன்னதர் உண்டாக்கினவர் சொன்ன அடையாளத்தை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். நீர் எங்களை காண்கிறபடி நாங்கள் எங்களை காண எங்களுக்கு உதவி செய்யும். Thank you Lord Jesus. இந்த கால வேளையில் ஒவ்வொருடைய அடையாளங்கள் மாற்றப்படட்டும், புதுப்பிக்கப்படட்டும், இன்னும் அது உறுதியாய் காட்டப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Thank you Lord Jesus. அப்பா, நீங்க அதை செய்கிறதற்காக நன்றி. சத்திய ஆவியானவர் சத்தியத்தினுடைய ரியாலிட்டிக்குள்ள நடத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற ஒரு நேரம், மாசத்துல முதல் நாள் நாம் திருவிருந்தை நாம் பெறுகிறோம். அதே போல நம்முடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நாம் தேவனுக்கு செலுத்துகிற ஒரு நேரமாக இருக்கிறது. We're going to take ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக அதை நீங்கள் செலுத்தலாம். மேபி கார்டு மூலம் ஸ்வைப் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா பின்னாடி போனீங்கன்னா ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் மூலமாக உங்கள் ஆஃபரிங்கை நீங்கள் செலுத்தலாம். எடுத்த பிள்ளைகள் எழுந்து நில்லுங்க. நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கென்று நாம் அதை செலுத்த போகிறோம். சங்கீதம் 96:8 சங்கீதம் 96:8 இவ்விதமாய் சொல்லுகிறது: கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். எப்போதுமே நான் சொல்லுவேன், கிவிங் டைத்ஸ் ஆர் கிவிங் ஆஃபரிங் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் ஹானரிங் டு காட். அது தேவனை கனம் பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் நாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், நாம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறோம்? என்னுடைய செழிப்பின் காரணர் தேவன் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இதை என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை உண்டாக்காமல், இதை நான் தேவ பலத்தினாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சதுனால தாங்க இது எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறத கொடுக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ கிவிங் இட்ஸ் நாட் நீட் பேஸ்ட், இட் இஸ் ஹானர் பேஸ்ட். ஏதோ ஒரு தேவை இருக்கிறது நான் கொடுக்கிறேன் அப்படி அல்ல, நான் என் தேவனை கனம் பண்ணும்படியாக கொடுக்கிறேன். ஆமென். ஸோ கைகளை எடுத்தவங்க எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று நாம் கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். எப்படி சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி. நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துறது என்ன? அல்லேலூயா, ஆமென் அப்படிங்கிறது இல்லை. எப்படி அதை செலுத்தியா? காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். ஆமென். அப்போ மாசத்துல மேக்சிமம் நமக்கு தினமும் வருமானம் வருகிற வேலையை நாம் செய்யலாம். வார வருமானங்களில் இருக்கலாம். மேக்சிமம் பார்த்தா மந்த்லிஸ் இன்கம்ஸ் நமக்கு வருது. அதனால தான் அதை நம்ம செய்கிறோம். மாதத்தில் முதல் வாரம்
அப்போ நம்ம அதை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன், இது கர்த்தரின் ஆசீர்வாதம். அது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதில் வேதனை இல்லை. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகையினால் இது எனக்கு வந்திருக்கிறது. அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்க போய் தான் அது வந்திருக்குது. பாருங்க, கொடுத்ததினால் பெறவில்லை, பெற்றதால் கொடுக்கிறோம். ஹலோ, ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கு? கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார், நம்ம கையில் என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது. இப்போ இன்னொரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியும். எப்படி போக முடியும்னா, நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும்படி உங்கள் கைகளில் எடுத்து நீங்கள் கொண்டு போய் கர்த்தருக்கு என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 இப்படி சொல்லுகிறது, உன் விளைவின் முதற்பலனால் கர்த்தரை கனம் பண்ணு. ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட். வந்த உடனே முதல்ல நான் அவரை கனம் பண்ணும்படியா நான் கொடுக்குறேன். கேக் கட் பண்ண உடனே என்ன பண்ணுறோம், யார் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு முதல்ல தூக்கி கொடுக்குறோம் இல்லையா? அது மாதிரி கையில் வந்த உடனே ஃபஸ்ட்டு அண்ட் த பெஸ்ட் அவருக்கு நான் கொடுக்குறேன். என் முதல் அன்பு, என் முதல் முத்தம், என் முதல் கடி, வாட் எவர். அதான் தைத்து பாருங்கள். தைத்திங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. முதல்ல நான் என்ன பண்ணுறேன், கொண்டு போய் நான் கொடுக்குறேன். இன்னொன்று பாருங்கள், இந்த பணம் பல இடங்களில் புரண்டு தான் வந்திருக்கு. எங்கெல்லாம் போய் எங்கெல்லாம் புரண்டு எப்படிலாம் வந்துச்சுன்னு தெரில, ஆனால் வந்திருக்கு. இப்போது அது ப்ளஸ் பண்ணப்படும் போது அது ரொம்ப வலிமையானதாக மாறுகிறது. வேதவசனம் சொல்லுது, அந்த முதலாவது ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மீதி எல்லாமே பிளஸ்ஸிங்ஸாக மாறிட்டு தான். முதல்ல ஆசீர்வதிக்கப்படும் போது மீதி எல்லாமே என்னதான் மாறுது, ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து நான் செலுத்தும் போது மீதி இருக்கிற என்னுடைய பணங்கள் மேலே இது இல்லாத ஒரு பிளஸ்ஸிங்ஸு என்ன பண்ணப்படுகிறது, அவிழ்த்து விடப்படுகிறது. நான் சொல்கிறேன், அது 100% நீங்கள் செலவு பண்ணால் கூட நடக்காத அந்த காரியம், அந்த மீதம் இருக்கிறதை கொண்டு நீங்கள் மீதம் எடுக்கிற அளவுக்கு வேலைகளை செய்கிற அளவுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் அங்கே வருகிறதை பார்ப்பீங்க. ஆமென். ஸோ இதுதான் விஷயம். பாருங்களேன், கர்த்தரை நான் நம்புகிறேன், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர், இந்த செல்வத்துக்கு காரணர் அவர் அப்படின்னு நம்புகிற ஒவ்வொரு இருதயமும் இதை செய்யும்படி வேதவசனம் சொல்லுகிறது. அதுதான் விஷயம். தாவீது சொல்லுகிறான், உமது கரத்திலே வாங்கி உமது கரத்திலே நான் கொடுக்கிறேன். அப்போ கொடுக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், இதை என் கை உண்டாக்கிச்சின்னு சொல்ல, உங்கள் கையிலிருந்து நான் என்ன பண்ணேன், பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஸோ நம் கரங்களை எடுத்துக்கொள்வோம். அதை நாம் கர்த்தருக்கென்று நாம் நம்முடைய கனத்தை நாம் செலுத்துகிற ஒரு நேரம். அதை ஏன் இங்கே நீங்கள் செலுத்துறீங்க? ஒன்று, இங்கே வருகிற வார்த்தை, இங்கே இருக்கிற போதனை, இங்கே இருக்கிற இந்த ஐக்கியங்கள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் செலுத்தலாம். இன்னொன்று, இங்கே நீங்கள் செலுத்துவதற்கான காரணம் என்ன, நான் இந்த குடும்பத்திலே ஒருவராய் நான் இருக்கிறேன், இந்த ஐக்கியத்திலே நானும் இதையும் நான் வேல்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறது அடையாளம் தான் நாம் இங்கு செலுத்துவதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமென்.